அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த காணொளியில் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்பர் 71 அதோட வைவா பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி ஜூன் 8லிருந்து 11 வரைக்கும் நடைபெற்றது. கிட்டத்தட்ட ஒரு 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதில் கலந்துக்கிட்டாங்க, தேர்வர்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸாமினேஷன்ஸ் மற்றும் அனைவரும் எதிர்பார்த்த ஒன்று. ஏன் அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் முடிஞ்சு ஸ்கில் டெஸ்ட் முடிஞ்சு 1:3 அடிப்படையில் நேர்காணலுக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த நேர்காணலை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா 149 நபர்களை நேர்காணல் செஞ்சுருந்தாங்க. அவங்களுக்கான மதிப்பெண் அப்படின்றது தற்போது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தோட இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி ஒரு முழுமையான காணொளி தான் இது. நோட்டிஃபிகேஷன் 71/2025 டேட்டு 6/4/2025. என்னென்ன போஸ்டிங்ஸ்க்கானது அப்படின்னா பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ஹானரபிள் ஜட்ஜஸ், ப்ரைவேட் செக்ரட்டரி டு த ரிஜிஸ்டர்ஸ் ஜென்ரல், பர்சனல் அசிஸ்டன்ட் டு த ரிஜிஸ்டர்ஸ், பர்சனல் கிளர்க் டு த டெப்டி ரிஜிஸ்டர்ஸ். மொத்தம் 44 காலி பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு மற்றும் இதில் நேர்காணலுக்கான மதிப்பெண் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதற்கான அந்த நேர்காணல் அப்படின்றது 8ஆம் தேதி 8/6/2026 11/6/2026 வரைக்கும் நடந்தது. இதற்கான அந்த மதிப்பெண் பட்டியல் தற்போது வெளியிட்டிருக்காங்க. 25, 70, 100, 100, 11, 0, 45 12 மதிப்பெண். அடுத்த 11, 23 11 மதிப்பெண், 11, 26 12 மதிப்பெண், 11, 63 ஆப்சன்டீஸ் ஆகியிருக்காங்க, 11, 67 8 மதிப்பெண், 11, 79 12 மதிப்பெண், 11, 95 11 மதிப்பெண், 12, 57 9 மதிப்பெண், 12, 67 11 மதிப்பெண், 13, 47 8 மதிப்பெண், 20, 21 7 மதிப்பெண், 20, 23 11 மதிப்பெண், 20, 22 12 மதிப்பெண், 20, 23 10 மதிப்பெண். அப்போ இந்த ஃபஸ்ட்டு பேஜை பார்க்கும்போது 12 மதிப்பெண் ஆப்சன்டீஸு இதெல்லாம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 25, 71 00 12 0 30 12 0 30 7 மதிப்பெண், 12 0 41 7 மதிப்பெண், 12 0 42 6 மதிப்பெண், 12 0 44 7 மதிப்பெண், 12 0 49 6 மதிப்பெண், 12 0 54 7 மதிப்பெண், 12 0 56 11 மதிப்பெண், 12 0 57 10 மதிப்பெண், 12 0 63 13 மதிப்பெண், 11 0 69 11 மதிப்பெண், 12 0 70 12 மதிப்பெண், 12 0 95 11 மதிப்பெண், 12 108 9 மதிப்பெண், 12 114 9 மதிப்பெண், 12 119 ஆப்சன்டீஸு, 12 121 10 மதிப்பெண், 12 122 6 மதிப்பெண், 12 123 8 மதிப்பெண், 12 138 7 மதிப்பெண், 12 147 8 மதிப்பெண், 12 147 8 மதிப்பெண், 12 171 10 மதிப்பெண், 12 176 10 மதிப்பெண், 171 10 மதிப்பெண், 176 10 மதிப்பெண். இதைத்தான் நாம் பட காணொலி வாயிலாக சொல்கிறோம். எழுத்துத் தேர்வுலையும் ஸ்கில் டெஸ்ட்லையும் நேர்காணலையும் ஒரே மதிப்பெண் பெற்ற பல மாணவர்கள் இருப்பாங்க அப்படின்னு. அடுத்து 12 0 27 207 8 மதிப்பெண், 12 220 7 மதிப்பெண், 12 224 6 மதிப்பெண், 12 236 7 மதிப்பெண். மொத்தம் 7 பேஜஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா 25 71 00 122 45 8 மதிப்பெண், 122 76 9 மதிப்பெண், 122 78 10 மதிப்பெண், 122 81 13 மதிப்பெண், 122 83 13 மதிப்பெண், 122 87 7 மதிப்பெண், 112 92 6 மதிப்பெண், 123 01 6 மதிப்பெண், 123 04 6 மதிப்பெண், 123 07 6 மதிப்பெண், 123 31 7 மதிப்பெண், 123 34 9 மதிப்பெண், 110 12 6 மதிப்பெண், 110 41 8 மதிப்பெண், 110 44 6 மதிப்பெண், 110 49 7 மதிப்பெண், 110 53 11 மதிப்பெண், 110 57 6 மதிப்பெண், 110 59 7 மதிப்பெண், 110 60 7 மதிப்பெண், 110 83 8 மதிப்பெண், 111 01 9 மதிப்பெண், 121 29 11 மதிப்பெண், 111 39 8 மதிப்பெண்,
111 42 7 மதிப்பெண். 111 56 6 மதிப்பெண். அடுத்து 25 71 00 111 60 6 மதிப்பெண். 111 73 7 மதிப்பெண். 111 75 11 மதிப்பெண். 111 83 8 மதிப்பெண். 111 87 5 மதிப்பெண். 112 05 8 மதிப்பெண். 112 12 7. 112 26 ஆப்ஷன்டிஸு. 112 53 9 மதிப்பெண். 112 88 9 மதிப்பெண். 112 94 11 மதிப்பெண். 113 31 7 மதிப்பெண். 113 39 6 மதிப்பெண். 113 54 10 மதிப்பெண். 113 74 ஆப்ஷன்டிஸு. 130 0 25 6 மதிப்பெண். 130 37 9 மதிப்பெண். 130 45 10 மதிப்பெண். 130 53 9 மதிப்பெண். 130 56 7 மதிப்பெண். 130 68 8 மதிப்பெண். 110 10 9 மதிப்பெண். 110 13 9 மதிப்பெண். 110 14 8 மதிப்பெண். 110 14 8 மதிப்பெண். 110 16 10 மதிப்பெண். 110 33 6 மதிப்பெண். அடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு லிஸ்ட்டாக வந்துகிட்டே இருக்குது. இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 40க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் தான். இதெல்லாம் சேர்த்து இன்னும் ஃபைனலாக ஓவரால் ரிசல்ட் வெளியே வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நபர்கள் எவ்வளோ கட் ஆஃபில் பணி நியமன ஆணையம் வாங்கியிருக்காங்க அப்படின்றதையும் அடுத்தடுத்த காணொலி வாயிலாக காணலாம். அடுத்து 25 71 00 112 08 10 மதிப்பெண். 112 18 8 மதிப்பெண். 112 21 12 மதிப்பெண். 112 33 7 மதிப்பெண். 112 34 8 மதிப்பெண். 112 44 11 மதிப்பெண். 112 52 11 மதிப்பெண். 112 58 8 மதிப்பெண். அப்படி ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 71 00 113 62 6 மதிப்பெண். 113 48 8 மதிப்பெண். 113 44 6 மதிப்பெண். 113 27 8 மதிப்பெண். பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னபடி ஒரே மதிப்பெண்ணில் 2 அல்லது 3 நபர்கள் வராங்களா? இதைத்தான் நம்ம பல காணொலியை பதிவு செய்கிறோம். நீங்கள் எந்த அளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுமோ அந்தளவு உங்களுக்கான அந்த பணி நியமன ஆணை உறுதி செய்யப்படும். ஒவ்வொரு மார்க்லேயும் 1 அல்லது 2 நபர்கள் வராங்க. அடுத்து 25 71 00 113 89 8 மதிப்பெண். 113 89 8 மதிப்பெண். 113 99 10 மதிப்பெண். 113 99 10 மதிப்பெண். 114 07 6 மதிப்பெண். 114 07 6 மதிப்பெண். 114 20 6 மதிப்பெண். 114 20 6 மதிப்பெண். 114 23 7 மதிப்பெண். 114 23 7 மதிப்பெண். மொத்தம் 149 நபர்களுக்கான நேர்காணல் நடந்து முடிஞ்சிருக்கு. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.